அவரால் கட்சி பலகீனம் அடைஞ்சது, அது இனிமே இருக்காது. இல்ல இப்ப நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு முறை 2 முறைன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய வேட்பாளரா அவர் தான் நீங்க அறிமுகப்படுத்தப்படுறாரு, 8 நிறுத்தப்படுறாரு. முறை வேட்பாளர்னா கூட அவர் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோத்து இருக்கிறார் ஒரு முறை. ஒரு முறை அவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. 2001ல சீட்டு கொடுக்காம அதுக்கு காரணம் இவர் மேல இருந்த வழக்கு, இவர் ஊழல் குற்றச்சாட்டுல அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி பல காரணம் இருக்கு. அதாவது இவர் கட்சியில வேட்பாளராக இருந்ததுனால அவர் இன்னைக்கு கூட அவர் பெரிய தலைவர்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று அவர் நிரூபிக்கிட்டவர். இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. இப்போ நின்று அவருடைய சக்தி வெற்றி பெறட்டுமே. வெற்றி பெற்றார்னா அவர் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு காரணம் அவருன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு போச்சுன்னா அப்போ கட்சியால் தான் இவர் இருந்தாருன்னு தெரிய போகுது. அதனால கொஞ்ச நாள் பொறுத்துங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ரெண்டாவது, இவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவர் அதிமுகவில் 77ல் அந்த மாவட்டத்தில் இவர் அமைச்சராக இல்லை, முத்துசாமி தான் அமைச்சர். அந்த மாவட்டம் இது இல்லை. அவரை முதல் புரட்சி தலைவி அம்மா தான் அமைச்சராக்குனாங்க.